ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டத்திற்கும் கடைசி இரவாக இது இருக்கும்படி உன் சாயப்பா செய்யதான் போகிறேன். இந்த அற்புதமான இந்த மாலை வேளையிலேயே இன்னும் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் மனம் சந்தோஷமாக அமைதியானதாக மாறும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன். பசி வந்துடுச்சுன்னா சாப்பிட எதுவும் கிடைக்காத நேரத்தில் தண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஆனால் தண்ணி தாகமாக இருக்கும்போது தண்ணி கிடைக்கலன்றதுக்காக சாப்பாடை அள்ளி அள்ளி சாப்பிட முடியுமா? அதே போலதான் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனால் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டு கொடுக்காத ஆளாக, தன்மானத்தையும் கௌரவத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஆளாக, எந்த நேரத்தில் எதை செய்யணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு பக்குவப்பட்ட ஆளாக இரு. நீ புத்தகத்தில் படித்த பாடத்தை கூட மறந்துருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் படித்த பாடத்தையும் கஷ்டத்தில் கிடைச்ச அனுபவத்தையும் ஒருபோதும் மறந்து விடாதே. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை மூழ்க விடாமல் மிதக்க வச்சு உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் துணையாக இருக்க போகிற படகுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் உயிரே இல்லாத பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி வதைக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பண தேவையும் இருக்குது, பண கஷ்டமும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்க இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் பணம் ஒரு அவசியமான பொருளாக மாறிடுச்சு. மனிதர்கள் பேசும்போது பெருமையாக சொல்லலாம், பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்னு. ஆனால் வாழ்க்கையில் பணம் இல்லாமலும் எதையும் செய்ய முடியாததால் தானே இப்போது நீயே பல கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு தோன்றது கூட நம்ம நல்லா வசதியான ஆளாக இருந்தால், காசு பணத்தோடு இருந்தால் இந்த கஷ்டமே இருந்திருக்காதுன்ற நினப்பும் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. காசு பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் நிம்மதியாக இருந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன? காசு பணம் வச்சுருக்கவே ஆரோக்கிய குறைபாட்டோடும் மன நிம்மதியின்றும் சரியான தூக்கம் இல்லாமலும் கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க. ஆனால் காசு பணம் இல்லாதவனுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக தூங்கிடுறான். வாழ்க்கையிலையும் ஓரளவு சந்தோஷம் இருக்குது. எதுவுமே எதை விடவும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. காசு பணம் வச்சுருக்கவனும் கஷ்டப்படுறான், இல்லாதவனும் கஷ்டப்படுறான். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட இருந்தவங்களை காட்டிலும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்தவர்களையும் தோள் கொடுத்து நின்றவர்களையும் மட்டும் மறந்துவிடாதே என் தங்கமே. எப்போதுமே உனக்காக யார் உதவி செய்வேன்னு சொன்னாங்களோ அவங்க வார்த்தைகளை விட உனக்காக உதவி செய்ய யார் வந்து நின்றார்களோ அவர்களை எப்போதும் உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன் நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களை நீ செய்யவே கூடாது. உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை தவற விட்டுருக்கலாம், இழந்திருக்கலாம். அதை பற்றி ஒருபோதும் யோசிச்சு ஐயோ நான் தவற விட்டுட்டனே இழந்துட்டனே நினச்சி வருத்தப்படுறதுனால அது திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த வாழ்க்கையும் ஒருபோதும் யோசிக்காதே. அதே போல் அடுத்தவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, இவ்வளவு ஏமாற்றம் இருக்குன்னு உன் வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நான் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு ஒருபோதும் யோசிக்காதே. அது உன்னால் முடியாத காரியம். நீ என்னதான் அடுத்தவங்களை திருப்திப்படுத்த நினச்சாலும் அவங்களுக்கு ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாகிக்கிட்டு தான் போகுமே தவிர இங்கு யாராலும் யாரையும் திருப்திப்படுத்துவது என்பது முடியாத காரியம். உனக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் அருகிலேயே தக்க வச்சுக்கோ என் செல்லமே. மனசில் பட்டதையெல்லாம் நீ எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா அவன் எந்த உறவும் உன் கூட ஒட்டி இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மனசில் பட்டதை யதார்த்தமாக பேசக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் பல பேருடைய தவறுகள் வெளிவந்து விடும் அல்லவா? உனக்கே தெரியும். இப்போ நீ நல்லா பழகிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க உறவாக இருந்தாலும் சரி, அல்லது அக்கம் பக்கத்து மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பாகவே இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற நிறைய தப்பும் அவங்க செய்கிறதும் அவங்க பேசுகிற தவறும் கூட உனக்கு தெரிய வரும். ஆனால் அதை முகத்துக்கு நேராக நீங்கள் இது தவறு செய்றீங்க, நீங்கள் பேசுனதில் இது தப்பு, நீங்கள் யோசிக்கிறதுல இது தப்புன்னு நீ சொல்ல ஆரம்பிச்சின்னா, உன் மனசில் பட்டதையெல்லாம் யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சின்னா அவங்க நாளடைவில் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா எந்த மனிதரும் தன்னை பற்றிய குறையை அடுத்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை தானே. அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு எவ்வளோ விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு மனசில் வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறாய் என்பது எனக்கு தெரியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் கோபங்களை சேமித்து வச்சு
அந்த கோபத்தையே வைராகியமாக மாற்றி வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் மற்றவங்க கண்ணு முன்னால் ஜெயிச்சு காட்டணும். நல்லதே நடக்கும்.